ஓகே ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது ப்ரோ. தெரியுது ப்ரோ. ஓகே ஸ்ட்ரக்சர்ஸ்ல ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும், இன்டர்னல் எக்ஸ்டர்னல். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒருத்தரோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ இதை இப்படிதான் எடுக்கணும்னு எந்த வித ரூல்ஸும் கிடையாது. ஓகேவா? ஒரு ட்ரேடர்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்ப மொத்த மார்க்கெட்ல த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வரவனுங்க டே ட்ரேடர் ஆர் இன்ட்ராடே ட்ரேடர். இவனுங்க யூஸ் பண்ற டைம் ஃப்ரேம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, டெய்லி H4 M15 இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்கேல்பர்ஸ், இவனுங்க என்னென்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்கன்னா H1 M15 M1 ஆர் M5. லாஸ்டா வரவங்க ஸ்விங் ட்ரேடர், இவங்க யூஸ் பண்றது மந்த்லி, வீக்லி, டெய்லி. ஓகேவா? இப்ப இதுல காமனா பார்த்தனா எல்லாருக்கிட்டையுமே 3 டைம் ஃப்ரேம் மினிமம் இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வர்றது எக்ஸ்டர்னல், ரெண்டாவது வர்றதுக்கு பேரு இன்டர்னல், சாரி ரெண்டாவது வர்றதுக்கு பேர் வந்து இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம். மூணாவது வர்றதுக்கு பேரு இன்டர்னல் அண்ட் எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேம். இப்ப இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்னல்னா என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கும்? எக்ஸ்டர்னல் இன்டர்னல்னா எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா, இது வந்து எக்ஸ்டர்னல். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுதான் உன்னோட எக்ஸ்டர்னல் வச்சுக்கோ. இந்த ஒரு லோல இருந்து இந்த ஒரு ஹை வரைக்கும் இதுதான் உன்னோட டீலிங் ரேஞ்ச் எக்ஸ்டர்னல் எல்லாமே. இப்ப இது இன்டர்னல் டைம் ஃப்ரேம்ல எப்படி தெரியுமா இருக்கும்? இது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ நெக்ஸ்ட் டைம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். 5 மினிட்ஸ்னா 5 மினிட்ஸ் தான். நெக்ஸ்ட் டைம் லேட் ஆனீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதே சொல்றேன். ஸோ இது இப்போ நான் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் டே ட்ரேடர் செட்டப்க்கு வரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகேவா? இதுதான் நேத்தோட டீலிங் ரேஞ்ச். நேத்தோட லோல இருந்து நேத்தோட ஹை வரைக்கும் நான் மெஷர் பண்றேன். என்னோட டீலிங் ரேஞ்ச் இதுதான் என்னோட டீலிங் ரேஞ்ச். இந்த 50% இருந்தால் தான் நான் பை பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னோட இன்டர்னல் டைம் ஃப்ரேம் யாரு ப்ரோ? அதுக்கு அடுத்த லோயர் டைம் ஃப்ரேம். இங்க நான் ஒரு 3 வார்த்தை எழுதியிருக்கேன், தெரியுதா? தெரியுது. அதுல என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஒன் என்னோட எக்ஸ்டர்னல், செகண்டா இருக்கிறது இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம். அப்ப இன்டர்னல் யாரு? எப்படி தெரியுமா இருப்பா? இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஏறிட்டு இங்க வர்றது. இப்ப இங்க இருந்து ஏறது வரையறேன், அவன் ஒரு ட்ரெண்ட்ல இருப்பான், இப்படி போயிட்டே இருப்பான். இப்ப இன்டர்னல்ல இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும். மறுபடியும் இந்த இடம் வந்துல இப்படிதான் இருக்கும் உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் டைம் ஃப்ரேம். இப்ப எக்ஸ்டர்னல் இப்படி இருக்கும். இந்த எக்ஸ்டர்னலோட ஸ்விங் இருக்குல்ல, which means இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்குல்ல, இந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ், இதுதான் ப்ரோ ஒரு ஸ்விங் ஹை. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எக்ஸ்டர்னல் ஸ்விங் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் CH. இப்ப இங்க இன்டர்னலா இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதா? இந்த இன்டர்னலோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் இந்த எக்ஸ்டர்னலோட ஸ்விங் பாயிண்ட். அதே மாதிரி இங்கேருந்து இவ்வளவு தூரம் தான் ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் மார்க்கெட் மேல போவானா மாட்டானான்றது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுது? அகைன் இன்டர்னல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணும்.
வச்சிருக்கானா? ம். அப்ப ஆமா. இவன் தான் ஸ்விங் லோ. இதுதான் ட்ரெண்ட் கூட டிராவல் ஆகுறது. உன்னோட எக்ஸ்டர்னல் டைம் ஃப்ரேம் என்ன சொல்றான்றது மேட்ரு. எக்ஸ்டர்னல்ல நீ புல்லிஷா பீரிஷா, அதுக்கப்புறம் இன்டர்னல்லயும் அந்த ட்ரெண்டுக்கு ஏத்தபடி மாறுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணும். இப்போ எக்ஸ்டர்னல் உனக்கு நீ இங்கேருந்து இந்த செல் மூவ் ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சனையா கன்ஃபார்மா மாட்டுவேன். ஏன்னா உனக்கு தெரியாது மார்க்கெட் இந்த 50% வராம இங்க இருந்தே கூட பவுன்ஸ் ஆகும். நீ இந்த டீலிங் ரேஞ்ச் போட்டு அதான் எப்படி இருந்தாலும் 50% தான் பை பண்ண போறான், நம்ம அறிவாளித்தனமா இங்க இருந்து 50% வந்து செல் எடுப்போம், 50% வரைக்கும் மறுபடியும் 50% வந்து பை பண்ணுவோம், டபுள் த ப்ராஃபிட்னு ஆசைப்பட்ட புரிஞ்சுவோங்க அதை. ஏன்னா இங்க இருந்து இந்த இறங்குற மூவ் கேரண்டி கிடையாது. அவன் மார்க்கெட் திடீர்னு நினைச்சானா இங்க இருந்து இப்படியே கூட போயிடுவான், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல இருந்தே கூட போவான், உன்னால எதுவுமே பண்ண முடியாது. புரியுதா? 50% வரானா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இங்க இன்டர்னல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைப்பான். வச்சுட்டானா இன்டர்னலோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிச்சுன்னா எக்ஸ்டர்னலோட ஸ்விங் பாயிண்ட் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சோம் நான் அர்த்தம். ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, அடுத்த ஹையர் லோ கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணோம், ட்ரெண்ட் பை இங்க ஒரு லாங் எடுக்கிறோம், ஸ்டாப் லாஸ் இந்த லோல, டார்கெட் அடுத்த ஹையர் ஹை. ஏன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட், மார்க்கெட் அடுத்து இன்னொரு ஒரு ஹையை உடைச்சு புதுசா ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் வைக்க போறாங்க. புரியுதா? யாருக்காவது ஏதாவது இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்னல் டவுட் இருக்கா? இது மறுபடியும் சொல்லிட்டேன், இது இப்ப நான் டெய்லியே தான் எக்ஸ்டர்னலா எடுக்கணுமா ப்ரோ, M15 தான் இன்டர்னலா எடுக்கணுமா ப்ரோனா கிடையவே கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு பேசிக் ரஃப் ஐடியா தான் கொடுக்குறேன். சம்டைம்ஸ் நீ வீக்லியோட இது வந்து வீக்லியோட ரேஞ்சா எடுக்கும், இது இங்க H4 உள்ள வந்துகிட்டு இருக்கும். சோ இது ஒருத்தரோட ப்ரிஃபரன்ஸ் தான். இதுல இதுதான் கரெக்ட் அதுதான் தப்புன்னு எந்த தப்பும் கரெக்டும் கிடையாது. அது எப்படி ப்ரோ அப்ப எங்களுக்கு கரெக்டா வரும் அப்படின்னா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான். நீ உள்ள எவ்வளவு நேரம் இதையே ப்ராக்டிஸ் பண்ணி 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 எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறியோ மார்க்கெட்ல இருந்து, அப்பதான் இதை ப்ராப்பரா உனக்குன்னு ஒண்ணு பண்ணும். அப்போ கூட அதை நீ பண்றதுதான் ப்ராப்பர்னு எந்த வித ரூல்ஸும் கிடையாது. சோ ஏன்னா டைம் ஃப்ரேம் இஸ் ஃப்ராக்டல் இந்த மார்க்கெட்ல. இந்த டைம் ஃப்ரேம்ல தான் என்டர் ஆகணும், இந்த டைம் ஃப்ரேம்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த வித ரூல்ஸுமே கிடையாது. ஸ்டாண்டர்ட் டைம் ஃப்ரேம், டைம் ஃப்ரேம்ன்றது ஃப்ராக்டல். அது ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒருத்தவங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்றத பொறுத்து தான் அந்த டைம் ஃப்ரேம்ன்றது ஒருத்தரோட ப்ரிஃபரன்ஸ். இப்ப நான் டெய்லி H4 M15 சொல்லிட்டேன், அப்ப நீங்களும் போய் டெய்லி H4 M15 யூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. நானே இது ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்னோட லெவல்ஸ் வேற வேற இருக்கும் என்னோட டீலிங் ரேஞ்சஸ். சம்டைம்ஸ் நான் இந்த M15 ரேஞ்ச் எடுத்துட்டு அதுல M1 போயிட்டு ஸ்கேல்ப் எடுத்துக்கிட்டு இருப்பேன் சம்மந்தமே இல்லாம. ஏன்னா அது உன்னோட கையில இருக்கு. பட் எல்லாரும் காமனா யூஸ் பண்றது தான் நான் சஜஸ்ட் பண்ண முடியும் பிகினர் லெவலுக்கு. அப்ப எல்லாரும் காமனா என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாங்க, இன்ட்ராடே டே ட்ரேடர்ஸ் டெய்லி H4 M15. அப்ப இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நேவிகேட் பண்றதுக்கு. புரியுதா? புரியுது. நீ இன்டர்னோட சேஞ்ச் ஆஃப் கட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்ம ஆட்கள் கொஞ்சம் விசித்திரமானவங்க. இப்படி இங்க இருந்து இங்க திரும்புறானா இங்க திரும்பிடுவான், மறுபடியும் இங்க ஒரு இது வைப்பான், மறுபடியும் இங்க எப்படி வைப்பான், உடனே இன்னொரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் போடுவாங்க. ப்ரோ ஸ்விங் ஹை கிடைச்சிச்சு, அடுத்தது இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்திருக்கும், ப்ரோ ஸ்விங் லோ கிடைச்சிச்சு. அப்பெல்லாம் வராது. ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆகும்னா இட் டேக்ஸ் டைம். உடனே நீ போற இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா நீ தப்பா பண்ணணும். ஏன்னா இன்டர்னலோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் உனக்கு எக்ஸ்டர்னல் ஸ்விங் பாயிண்ட்ஸ் கிடைக்குது, அவ்வளவு சீக்கிரம் எக்ஸ்டர்னல் ஸ்விங் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அந்த ஒரு டைம் டியூரேஷன் நீ போடுற அந்த ஒரு குட்டி டியூரேஷன்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அப்ப இதுதான் உன்னோட ஹிண்ட். நீ இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் போட்டா இட் டேக்ஸ் சம் டைம் டு ஃபார்ம் அனதர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். உடனே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதுன்னா யூ ஆர் டூயிங் சம்திங் ராங். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா அப்புறம்? நான் டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல இந்த இடம் வரும். இப்ப எனக்கு டெய்லியில மார்க்கெட் 50% வரான்றது பாக்குறேன். என்னோட டெய்லியோட டீலிங் ரேஞ்சு தான் ஸ்விங் லோ ஸ்விங் ஹை. இப்ப இவன் தான் இப்படி ஸ்விங் லோ,
அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுனா டெய்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னேன், 4 ஹவருக்கு போகும்னு சொன்னேன். இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம் 4 ஹவர்ல இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிருக்கா? லோ ஹை லோவர் லோ ஹையர் ஹை போயிருக்கானா? அடுத்து M15ல இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நமக்கு வாட்ச் பண்ணும். இங்க தெரியுதா? லோ சாரி ஹை லோ லோவர் ஹை லோவர் லோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்ப இவன் தான் இப்படி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றத டிட்டர்மைன் பண்றதுனா அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு நான் இப்ப 4 ஹவர் டைம் ஃப்ரேம்க்கு போவேன். ஸ்விங் பாயிண்ட் கிடைக்குதா டெய்லியில? அப்ப டெய்லியோட லாஸ்டான டெய்லிங் ரேஞ்ச் இல்ல, இந்த லோ டு இந்த ஹை போடுறேன், 50% மார்க்கெட் வந்திருக்கான். இப்ப இதுதான் லோவான்றது எப்படி கன்ஃபார்ம் பண்றேன்? M15 சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு கன்ஃபார்ம் பண்றேன். ஆனா அதுக்குன்னு இவ்வளவு M15ல போய் ட்ரை பண்ணக்கூடாது, ரொம்ப அது கொஞ்சம் டைம் ஆகும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க, மீடியம் டைம் ஃப்ரேம். இப்போ 1 ஹவர்லயே அதே தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், நாட் அ ப்ராப்ளம். இப்போ அடுத்தது இவன் தான் ஸ்விங் ஹையா லோவான்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இவ்வளவு தூரம் போயிருக்கானே ப்ரோ, இந்த இடத்துல இவன் தான் எப்படி ப்ரோ நீங்க ஸ்விங் ஹைன்னு கண்டுபிடிக்கிறீங்க? அகைன் அந்த ஹை ஃபார்ம் ஆகிற இடத்துக்கு போறேன், 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மாறிக்கிறேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இப்ப ஸ்ட்ரக்சர் போட ஆரம்பிப்பேன். ஹை லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ அடுத்து ஹையர் ஹை. இந்த ஹை உடச்சிட்டானா? இப்ப லாஸ்டா இருக்க லோ யாரு? இந்த லோக்கு கீழே உடைச்சா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இன்னும் பாடியை க்ளோஸ் வைக்கல, பாடி க்ளோஸ் இம்பார்ட்டன்ட். க்ளோஸ் வச்சிட்டோம். அப்ப நமக்கு இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு 1 ஹவர்ல. அப்போ 1 ஹவர்ல நடந்ததுன்னா டெய்லியோட ஸ்விங் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். கிடைச்சிச்சா? அப்ப இப்ப என்னோட டெய்லியோட ரேஞ்ச் என்ன? இந்த லோ டு இந்த ஹை. அப்ப இப்ப நான் எவ்வளவு தூரம் ப்ரோ வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு இந்த லோல இருந்து இந்த ஹைய வரைஞ்சு வச்சுட்டு இந்த 50% லெவல் வர வரைக்கும் இது வரைக்கும் வரணும். டிஸ்கவுண்ட்டுக்கு மார்க்கெட் வந்துட்டு போகும், அவ்வளவுதான்ப்பா. இப்ப எனக்கு அடுத்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கிற வரைக்கும் 1 ஹவர்ல நான் இந்த செல்ல கண்டினியூ பண்ணிக்கிட்டே போறேன். அடுத்த மார்க்கெட்ல எப்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது அது வரைக்கும் நான் செல்ல கண்டினியூ பண்ணிக்கிட்டே போறோம். இப்ப இருக்க ஏதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதா பாக்குறோம், இல்ல எதுவும் நடக்கல. அப்படியேதான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு மார்க்கெட். சாரி, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு. இங்க பாருங்க, வைக்கிறான். லாஸ்டா வச்ச ஹையர் ஹை இங்க இருக்கு, ஹையர் லோ சாரி லோவர் லோ, ஏன்னா இங்கதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறான். இந்த கேண்டில் தான் பாடி க்ளோஸ் இருக்கு. லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ. அடுத்தது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்க நடக்குது? இங்க நடக்குதா? இங்க நடக்குதா ப்ரோ? ஆமா ஆமா. அப்ப நமக்கு 1 ஹவர்ல இங்க செல்லுல இருந்து பைக்கு மாறுறோம். இங்க தெரியுதா? இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. அதோட இங்க மார்க்கெட் இவ்வளவு ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு அப்புறம் தான் இன்னொரு புது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறோம். இப்ப நமக்கு இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சோன்னே என்ன ஆயிடுச்சு? 1 ஹவரோட ஸ்விங் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். 1 ஹவரோட ஸ்விங்லோ கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். மார்க்கெட்டு டிஸ்கவுண்ட்டுக்கு வருவான்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம், பட் டிஸ்கவுண்ட்டுக்கு வரல. அதுக்கு பதிலாக இது எஃபிஜி வேணும். அது இந்த டாபிக் உள்ள போகும்போது நான் சொல்லியிருக்கிறேன். 1 ஹவர்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு. இப்ப அடுத்த இன்னொரு ஒரு செல்லுக்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கிறதுக்கு நம்ம இந்த பையை கண்டினியூ பண்ணலாம். ட்ரெண்டோட டிராவல் ஆகிறோம், ட்ரெண்டு கூட தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப நம்மளோட டார்கெட் என்னது? எக்ஸ்டர்னல். ப்ரீவியஸ்லி கைன்னு எந்த புண்ணியம் சொன்னது? இப்ப
நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது எக்ஸ்டர்னல் இன்டர்னல். எக்ஸ்டர்னல் ஸ்விங் பாயிண்ட் எப்ப கிடைக்கும்? இன்டர்னலோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இன்டர்னலோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்குது, ஸ்விங் ஹை கிடைச்சிச்சு, ஸ்விங் லோ கிடைச்சிச்சு. இப்ப மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கா, அடுத்து என்ன பண்ண போறான்? இன்னொரு ஹையர் ஹை போட போறான். அப்ப எக்ஸ்டர்னல் தான் அடுத்த டார்கெட். அடுத்தது அப்படியே இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வரையும். ஹை சாரி லோ ஹை லோவர் லோ சாரி ஹையர் லோ. இங்க தெரியுதா அன்னைக்கு சொன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு தாண்டி நடுவுல இருக்க எதையும் எடுக்க கூடாதுன்னு. ப்ரோ புரியல இது bro. ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. அது பிரேக் ஆகாம இது லோன்னு எப்படி போயிடுது? எது அது பிரேக் பிரேக் ஆகாம? ஆன ஹை பிரேக் ஆகாம லோ எடுக்கலாமா? ஹை அந்த பிரேக் ஆகாம லோ எடுக்க முடியாது ப்ரோ. அதுதான் சொல்ல வரேன். இப்ப இந்த இடத்துல இவன் தான் லோ, இவன் கிடையாது. இவனை தாண்டி இவன் தான் கீழே நோஸ் போயிருக்கான். இப்ப இங்கதான் மல்டி டைம் ஃப்ரேம்னு ஒரு மேட்டர் வரும். இப்ப நான் வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் 1 hour. நம்ம இதுலதான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா கிடையாது. இப்ப இந்த இடத்துல போயிட்டு இன்னும் லோ டைம் ஃப்ரேம்ல 15 மினிட். இப்ப நீங்க 1 hour எக்ஸ்டர்னல் இன்டர்வலா கூட மாத்தலாம் இந்த இடத்துல போயிட்டு. இப்ப 1 hourல இவன் தான் எனக்கு எக்ஸ்டர்னல் லோவான்றது எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கலாம்னா M15 சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்ல M5 வர சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்ப M5க்கு வரேன் ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரேன்னு வச்சுக்கோங்க. M15க்கு வரேன் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஹை லோ லோவர் ஹை லோவர் லோ. இந்த லோ மார்க்கெட் இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா லாஸ்டா M15 எங்க ஹை, எந்த ஹை வச்சிருக்கான்? இவன் தான் ஹையஸ்ட் ஹை. அப்ப இவனுக்கு மேல இவன் M15 இன்னொன்னு வச்சானா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துச்சுன்னு அர்த்தம். வந்துச்சு. அந்த ஒரு டைம் ஃப்ரேம்ன்றது ஃபிராக்டல் நம்ம இப்படியே யூஸ் பண்ணலாம். லைக் நம்ம 4 hour டெய்லியில தான் இதை மார்க் பண்ணணும் அவசியம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர இவன் தான் லோன்றது எப்படி கன்ஃபார்ம் பண்றது ப்ரோ? இப்ப நீங்க எனக்கு சொன்னீங்க ப்ரோ டெய்லியோட ஸ்விங் லோனா எனக்கு 1 hourல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணும். அப்ப 1 hourல இவன் தான் எனக்கு ஸ்விங் லோன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அது அடுத்த இன்னொரு டைம் ஃப்ரேம், ஒரு டைம் ஃப்ரேம் கீழே இதர் M15ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணும், இல்ல M5ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணும். அதுக்குதான் நான் ஸ்டார்டிங்ல அந்த ஒரு ரூல் சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த டைம் ஃப்ரேம் தான் இதுதான் ஒரு ஸ்பெசிபிக் கிரைட்டீரியா கிடையாது. நீ மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனாலதான் அந்த டைம் இஸ் ஃபிராக்டல்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். புரியுதா? இப்ப நான் இந்த இடத்துல எனக்கு இவன் தான் லோன்றது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? நான் டக்குன்னு ஸ்கேல்பரா மாறுவேன். அப்ப ஸ்கேல்பரோட ரூல்ஸ் என்ன? H1 M15. அப்ப M15க்கு போய்ப்பேன். M15ல எனக்கு ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? ஹை லோ ஹையர் ஹை லோவர் லோ. இங்க எனக்கு M15ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. ஓகே, H1ஓட ஸ்விங் ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அகைன் லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ ஹையர் ஹை. இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது. அப்ப எனக்கு இவன் தான் H1ஓட ஸ்விங். புரியுதா அந்த ஒரு மேப்பிங்? breakout structure, low high low high. அவ்வளோதான். இவன் தான் லாஸ்ட் ஆன்ல இருக்கிறான். இங்க இது வர ஹை லோ ஹை. இப்ப எக்ஸ்டர்னல் அடிச்சு முடிச்சிட்டான். புரியுதா அந்த ஒரு மேப்பிங்? புரியுது. யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ கேக்குதா? இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, லாஸ்டா நடக்கிற சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் வந்து டிசைட் பண்ணோம் எது ஸ்விங் லோ ஸ்விங் ஹைன்னு. கரெக்ட்டா? லாஸ்டா நடக்கிற சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படி மொட்டையா சொல்ல முடியாது ப்ரோ. டைம் ஃப்ரேம்ன்றது ஃபிராக்டல்னு சொல்லலாம். சோ அது நீங்க 1 hour நடக்குதா இல்ல 4 hourல நடக்குதா இல்ல டெய்லியில நடக்குதா அது இம்பார்ட்டன்ட் இல்ல.
இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது டெய்லி டைம் ஃப்ரேம், இதுதான் ஸ்விங் ட்ரேட்ஸ் ஸ்விங் யூஸ் பண்றவங்களுக்கு. அப்ப இங்க பாருங்க, இப்ப இப்ப இது ப்ரோ யாரோ கூப்பிடுறீங்க, சொல்லுங்க ப்ரோ. யாரு ப்ரோ? ப்ரோ ஃப்ராக்டல் சொல்றீங்களா ப்ரோ? அதாவது மாறிக்கிட்டே இருக்குமா அப்படி சொல்றீங்களா? ஃப்ராக்டல்னா உன்னால இதுதான்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வர முடியாது ப்ரோ. இந்த டைம் ஃப்ரேம் தான் உன்னால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுதான் சொல்ல வர டைம் ஃப்ரேம் இஸ் ஃப்ராக்டல். ஓகே ப்ரோ. அது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நீங்க கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நாலேஜ். இப்ப நான் இந்த டைம் ஃப்ரேம் தான் நீ யூஸ் பண்ணி ஆகணும்னா உன்னால கடைசி வரைக்கும் அந்த டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சுன்னா உனக்கு ட்ரேடே ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் வரும். ஓகே ப்ரோ. அப்படின்றக்கப்ப நீயே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருவ டைம் ஃப்ரேம்ஸை. ஏன்னா எந்த ட்ரேடராலையும் இந்த டைம் ஃப்ரேம் தானே உனக்கு கேரண்டீடா எந்த வித ரூல்ஸுமே கிடையாது இந்த ட்ரேடிங் கேம்ல. நான் M15ல என்ட்ரி எடுங்கன்னு நான் போயிட்டு அங்க M1 M3ல என்ட்ரி எடுத்துட்டு இருப்பேன். சோ அந்த ஒரு டைம் ஃப்ரேம் ஃப்ராக்டல்ன்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா, இதுதான் ப்ராப்பரான ஒரு டைம் ஃப்ரேம் செட்டப், இந்த டைம் ஃப்ரேம்ல வந்தாதான் என்ட்ரின்னு எந்த வித ரிட்டர்ன் ரூலும் கிடையாது ட்ரேடிங்ல. மைக் இது பண்ணிக்கணும். இப்ப இங்க பாத்தனா இது மந்த்லியோட ரேஞ்ச், நான் இருக்கிறது மந்த்லி டைம் ஃப்ரேம். இப்ப மந்த்லியோட டிஸ்கவுண்ட் வந்துட்டான், இதுதான் ஸ்விங் ட்ரேடர் யூஸ் பண்ணுவாங்க. மந்த்லியோட டிஸ்கவுண்ட் வந்துட்டான்பா. இப்ப இதுதான் எனக்கு லோன்றது எப்படி ப்ரோ கிடைக்கும்? மந்த்லினா இப்ப நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, மந்த்லி வீக்லி டெய்லி. அப்ப மந்த்லி தான் என்னோட எக்ஸ்டர்னல்ன்றதை நான் எங்க கண்டுபிடிப்பேன்? டெய்லியில எனக்கு இந்த சேஞ்ச் ஆஃப் பேட்டர் இருக்கும். டெய்லியில வச்சிருக்கானா ஹை லோ, சாரி ஹை லோவர் ஹை லோவர் லோ ஹையர் ஹை, டெய்லியில எனக்கு சேஞ்ச் ஆஃப் பேட்டர் வச்சிருக்கானா ப்ரோ? அப்ப இவன் தான் டெய்லியோட ஸ்விங்ன்றது எனக்கு எப்படி தெரியும்? இதுதான் எனக்கு டெய்லியோட ஸ்விங்ன்றது எனக்கு எப்படி தெரியும்? H1ல போய் சேஞ்ச் ஆஃப் பேட்டர் வச்சிருப்பான். அடுத்தது இதுதான் நான் சொன்னேன், அந்த டைம் ஃப்ரேம் இஸ் ஃபுல்லி ஃப்ராக்டல். அது உங்களால இது தாண்ட ஒரு ரூல்ஸே கிடையாது. இப்ப லாஸ்டா இங்க லோ லோ லோவர் ஹை லோவர் லோ, அடுத்து இங்க சேஞ்ச் ஆஃப் பேட்டர் வச்சுக்கிறான். அப்ப இவன் தான் எனக்கு, அப்ப இப்ப கேள்வி வரும், இவன் தான் எனக்கு H1ஓட லோன்றது எப்படி ப்ரோ கன்ஃபார்ம் ஆகும்? அகைன் M15லயும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சோ அது ஒரு மிக்ஸ்ட் மேட்ச், அப்படியே அதுக்குள்ள போயிட்டே இருக்கும் உனக்கு அந்த டைம் ஃப்ரேம் தான். நீ இதுக்கு பேர் தான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. எல்லா டைம் ஃப்ரேமையும் நான் செக் பண்றேன், எல்லா டைம் ஃப்ரேமும் எனக்கு சம்மதிக்கணும். ஒரு டைம் ஃப்ரேம் சம்மதிக்க கூடாது, எனக்கு மோர் தேன் 2 டைம் ஃப்ரேம் சம்மதிச்சாதான் என் ட்ரேட் அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். இப்ப நான் என்ன வரேன், இதுக்கு பேர் இன்னொரு பேர் தான் கான்ஃப்ளூயன்சஸ். கான்ஃப்ளூயன்சஸ்னா என்ன? உன்னோட வின்னிங்க நீ இன்க்ரீஸ் பண்ற, இதெல்லாம் என்னோட கான்ஃப்ளூயன்சஸ் ப்ரோ. இதெல்லாம் எனக்கு ஒத்துழைக்குது, இந்த ட்ரேட் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்றதுக்கு ஒத்துழைக்குது. இப்ப என்ன நான் பார்த்திருக்கோம், நம்ம பிரீமியம் டிஸ்கவுண்ட் அடிக்கிறோம், இதுதான் நம்மளோட மந்த்லியோட ரேஞ்ச். மார்க்கெட் டிஸ்கவுண்ட்ல இருக்கான், முதல் கான்ஃப்ளூயன்ஸ். ரெண்டாவது கான்ஃப்ளூயன்ஸ் டெய்லியில சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது இங்க. மூணாவது கான்ஃப்ளூயன்ஸ் 1 ஹவர்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது. நாலாவது கான்ஃப்ளூயன்ஸ் M15ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது. நம்ம ட்ரெண்ட்னா அப் ட்ரெண்டுக்கு இப்ப மாறுறான் மார்க்கெட். அப்ப எல்லா டைம் ஃப்ரேமும் சம்மதிக்குதா ட்ரெண்டுக்கு மாறுறதுக்கு, டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டுக்கு? அதுதான் அந்த டைம் ஃப்ரேம் சம்மதிக்கிறதுன்னு சொன்னேன் நான். இப்ப டெய்லி டைம் ஃப்ரேம் பாருங்க. யாரோ எக்ஸ்ட்ரா வாய்ஸ் கேக்குது ப்ரோ ரொம்ப. சைலேஷ் மைக் மியூட் பண்ணு. சோ இப்ப எல்லா டைம் ஃப்ரேமும் நமக்கு சம்மதிச்சிருக்கு இந்த இடத்துல. இப்ப நமக்கு டெய்லியில அடுத்து இன்னொரு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வரணும்னா, மார்க்கெட் எப்ப இந்த லோ தூக்குறானோ அப்பதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வரும். இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா கிடையாது, இதெல்லாம் டெய்லியில ரீட்ரேஸ்மெண்ட். அப்போ உனக்கு டெய்லியோட ரீட்ரேஸ்மெண்ட்னா உனக்கு 4 ஹவர் 1 ஹவர்ல அது என்னவா இருக்கும்? செல் ட்ரெண்டா இருக்கும். ஏன்னா மார்க்கெட் டெய்லியில இப்ப அப் ட்ரெண்ட், இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருக்கான். லோவர் லோ லோவர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ, அடுத்து ஹையர் ஹை ஹையர் லோ, அடுத்து இப்ப இங்க நிக்கிறான் ஹையர் ஹைக்கு. இப்ப நீங்க கேட்கலாம், நடுவில் இருக்கிறதுலாம் ஏன் ப்ரோ எடுக்கல அப்படின்னா, அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எடுப்போம். பட் ஒன்ஸ் வி காட் எனஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த 50% நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்ப மார்க்கெட்டிங் 50% வந்துட்டோம். இப்ப இங்க இருந்து எனக்கு மேல போவானா போக மாட்டானா, அதுக்குதான் இப்ப 1 ஹவர் யூஸ் பண்ணுவோம். 1 ஹவர் 4 ஹவர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வருதான்றது பார்ப்போம். 1 ஹவர்ல லாஸ்டா எந்த ஹை இங்க இருக்கு, லாஸ்டா இங்க இருக்கு.
சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்க வச்சிருக்கான் 4 ஹவர்ல ஹை லோ ஹையர் ஹை லோவர் லோ ஹையர் ஹை. அப்ப எனக்கு மார்க்கெட் இப்ப என்ன பண்ணும், எப்ப இந்த ஹைக்கு மேல பாடி க்ளோஸ் வைக்கிறானோ அப்பதான் எனக்கு புது சேஞ்ச் ஆஃப் கட்டுறது. அப்படின்னா என்ன அர்த்தம், டெய்லியோட ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப டெய்லி வந்து இப்ப அடுத்த மார்க்கெட் பைக்கு போக போறான்னு அர்த்தம். அப்ப எனக்கு 4 ஹவரும் அலைன் ஆகும், எல்லா டைம் ஃப்ரேமும் எனக்கு மல்டி டைம் ஃப்ரேம்ஸ் அலைன் ஆகுது. புரியுதா? புரியுது. இப்ப எனக்கு இந்த இடத்துல எக்ஸ்டர்னலோட டெய்லியோட ஸ்விங்கும் கிடைச்சிச்சு. இப்ப எனக்கு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் என்ன, இந்த லோ இந்த ஹை. ஆர் நீங்க இந்த கூட எக்ஸ்டர்னலா கூட எடுக்கலாம், லைக் மொத்தமா இதை கூட எக்ஸ்டர்னலா எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டிங் இந்த லெக்குக்கு 50 வந்திருக்க மாட்டான், இன்னும் இந்த லெக்குக்கு 50 வரல. அப்ப நீ இங்க இருக்க இந்த 2 டாட்டர் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம், உன்னோட சாய்ஸ். அப்போ மார்க்கெட்டோட எக்ஸ்டர்னலோட டீலிங் ரேஞ்ச் என்ன, இந்த லோ டு இந்த ஹை. இப்போ நீ இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம் வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா உனக்கு பர்ஃபெக்டா புரியும், ஒரு பெரிய ஸ்விங் கிடைக்கும் இந்த லோ டு இந்த ஹை. ஆனா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், லைக் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம் சார்ட்ல போயிட்டு வரைஞ்சிக்கிட்டு. ஏன்னா ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுன்னா உன் கண்ணு அதுக்கு ட்ரெயின் ஆயிடும். உன் கண்ணு ட்ரெயின் ஆகிற வரைக்கும் நீ அதெல்லாம் மார்க் பண்ணி தான் ஆகணும் சார்ட்ல. புரியுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சசி ரேகா புரிஞ்சுதா உங்களுக்கு, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும்? ரஞ்சித் இப்ப புரிஞ்சுதா எது எக்ஸ்டர்னல் எது இன்டர்னல்னு? அந்த டீலிங் ரேஞ்சுன்னு சொன்னல, அது இப்படிதான் மாறுபடும். ஒரு சில நாள் டெய்லி நீ டீலிங் ரேஞ்சா எடுப்ப, முன்னாடி நாளோட பிரீமியம் டிஸ்கவுண்ட் போடுவேன். ஒரு சில நாள் நீ அந்த ஒரு வாரத்துக்கான டீலிங் ரேஞ்ச் போடுவேன். இப்ப இதுதான் அந்த ஒரு வாரத்துக்கான டீலிங் ரேஞ்ச். இதுதான் அந்த மந்த்லி டைம் ஃப்ரேமோட டீலிங் ரேஞ்ச். ஆனா உனக்கு நீ ட்ரேட் பண்ணுறது டெய்லி டைம் ஃப்ரேம், டெய்லி 4 ஹவர் ஹெச்எஃப். அப்ப நீ டெய்லி டீலிங் ரேஞ்சா போடுவேன். டெய்லி டீலிங் ரேஞ்சா போட்டா என்ன, இவன் தான் லாஸ்டா வச்சிடும், இவன் ஹை 50% ஃபில் பண்ணிருக்கானா பண்ணல, அப்படியே எழுதிட்டே போகும். இப்போ இந்த 50 ஃபில் பண்ணுவோம். அகைன் இந்த 50 ஃபில் பண்ணி முடிச்சோடனே 4 ஹவர்ல உனக்கு 1 ஹவர் 4 ஹவர்ல ஒரு இந்த டீலிங் ரேஞ்சுன்ற கான்செப்டே அது வந்து ஒரு டிஸ்கிரிஷனரினா என்னன்னா, அதுவும் டைம் இஸ் ஃப்ராக்டல், டிபெண்ட்ஸ் அப்பான் த ட்ரேடர். நீ எந்த ரேஞ்சை பிடிக்க வர அதை பொறுத்துதான் இது எல்லாமே அப்படியே ஒரு ரொட்டேஷன்ல மாறிக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கு கேட்க ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்ற டாபிக் இருக்கிறதுல ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான டாபிக். பட் இட் வில் பி கெயின்ட் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு சில நாள் டீலிங் ரேஞ்சா நீ இதை எடுக்கலாம், நீ இதை எடுத்திருப்ப டீலிங் ரேஞ்சா, ப்ரோ இதுதான் ப்ரோ என்னோட டீலிங் ரேஞ்சுன்னு எடுத்திருப்ப. ஆனா அதே சமயம் வேற ஒருத்தர் இதை டீலிங் ரேஞ்சா எடுத்திருப்பான், இன்னொருத்தர் சம்பந்தம் இல்லாம இதை டீலிங் ரேஞ்சா எடுத்திருப்பான் உங்களுக்குள்ளேயே. அப்ப அவனோட கண்ணோட்டத்துல அவன் பாக்குறது வித்தியாசமா இருக்கும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ அது எல்லாருக்குமே இதுதான்றது கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன இண்டிகேட்டர் ஒன்று தர, இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டர் செக்ஷனுக்கு போயிட்டு ஃப்ராக்டல்ஸ்னு வச்சீங்கன்னா, இங்க ரேச்சல் டீன்னு ஒரு ஆத்தர் இருக்காளா, அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுலயே மார்க் பண்ணி கொடுத்துரும் ஹை லோ ஹை லோ. அதுக்கு நீங்க இந்த இண்டிகேட்டர் வச்சே போல போட்ட முடியாது, இதுவே தப்பாதான் காட்டும். இங்க தெரியுதா, இங்க மார்க் பண்ணிருக்கு, இங்க சம்மந்தமே இல்லாம ஒரு லோ மார்க் பண்ணிருக்கு, இங்க ஹை மார்க் பண்ணிருக்கு. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் இது, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை மேப் பண்ணி கொடுக்கறதுக்கு. புரியுதா? இங்க தெரியுதா, ஒரு மாதிரி கன்றாவையா இருக்கும், கூட போட்டு. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது செட்டிங் மாத்தணும்னு நினைக்கிறேன். டைம் ஃப்ரேம் 240, டைம் ஃப்ரேம் M15 வச்சுக்கிறேன். இல்ல இந்த ஆத்தர் ஏதோ மாத்திருக்கான்னு நினைக்கிறேன். வேணா இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ. இப்ப நீங்க எனக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, இன்னொன்னு சொல்ல மறந்துடுறேன். ஒரு ஸ்விங் பாயிண்ட் நான் எப்படி சொல்றேன் ப்ரோ, ஸ்விங்னா முதல்ல என்ன ப்ரோ,
அப்படின்னா இட்ஸ் a 3 candle formation. ஓகேவா? ஸ்விங்னா ஒரு 3 candle formation. ஒரு ஸ்விங் ஹை எப்படி இருக்கும் அப்படின்னா யூ ஷேப்ல இருக்கும். சரி, என்னது இது மலை மவுண்டைன் பார்த்திருக்கீங்களா? யூவை தலைகீழ திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் bro ஒரு ஸ்விங் ஹை. இது ஃபர்ஸ்ட் கேண்டலா இருக்கும், இது ரெண்டாவது கேண்டில், இது மூணாவது கேண்டில். எப்பவுமே அது ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன். அது எப்படி ப்ரோ இருக்கும் கேண்டில்ஸ்ல பார்க்க அப்படின்னா இப்படி இருக்கும். முதல் கேண்டில் இப்படி இருக்கும், சாரி முதல் கேண்டில் இங்க இருக்கும், ரெண்டாவது கேண்டில் இந்த கேண்டலோட ஹை லிக்விட் எடுத்திருக்கும், மூணாவது கேண்டில் இப்படி இருக்கும். இந்த மூணாவது கேண்டில் இருக்கான் பாத்தீங்களா, இவன் இந்த ரெண்டாவது கேண்டலோட ஹையை தொடக்கூடாது. இதுதான் அந்த 3 கேண்டில் ஸ்விங் ஃபார்மேஷன். 3 கேண்டில் சேர்ந்தது. புரியுதா? புரியுது ப்ரோ. அதே மாதிரிதான் ஒரு ஸ்விங் லோ. அவன் எப்படி ப்ரோ இருப்பான் அப்படின்னா வி ஷேப்ல இருப்பான். வியோ யூ. வி ஷேப்னா எப்படி இருக்கும், யூ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கும் சேம் ரூல்ஸ் தான். இந்த ரெண்டாவது கேண்டலோட லோக்கு கீழே பிரைஸ் ட்ரேட் ஆகக்கூடாது. புரிஞ்சுதா? கைஸ் அப்படி Okay bro. அதே இடத்துக்கு வந்ததுன்னா கண்டினியூவேஷனா ப்ரோ? புரியல ப்ரோ. இப்ப மறுபடியும் அதே இடத்துக்கு வரக்கூடாதுன்றீங்களே, அப்படியே மீறி வந்தா அது கண்டினியூஷன் ஆயிருமா? கண்டினியூஷன் கிடையாது. மார்க்கெட் ஏதோ பைத்திய மாதிரி வேலை பார்க்க போறான் அப்போ. அதுக்கு பேர் இன்னொரு கான்செப்ட் இருக்கு, 3 டிரைவ்னு வாங்க அதுக்கு பேர். அது நம்ம அந்த டாபிக் பார்க்க போறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்விங் ஹை, இது ஒரு ஸ்விங் ஹை. எப்படி ப்ரோ ஸ்விங் ஹை? ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். இது அப்படியே நீங்க இந்த இடத்துல லைன் சார்ட் இருக்கா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேண்டில் ஸ்டிக்ஸ். இந்த இடத்துக்கு இந்த 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 ட்ராப் டவுன் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா இங்க 2 காட்டும், லைனு கேண்டில்ஸ் காட்டும். லைனையும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஈஸியா ஸ்பாட் பண்ணும். இப்போ இந்த லைனுக்கு மாத்தனா அந்த இடத்துல வி ஷேப் ஏ ஷேப்ல தெரியும். சரிதா? தெரியுது. அதே மாதிரி இது ஒரு ஸ்விங் லோ. எப்படி ப்ரோ இதை நீங்க ஸ்விங் லோ சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். அப்ப மேல ஏ ஷேப்ல தெரிஞ்சா கீழே வி ஷேப்ல தெரியணுமா? தெரியுதா? ஆமா. இப்படிதான் ஸ்விங் பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது எப்பவுமே ஒரு 3 கேண்டில் மாடல். 3 கேண்டில் சேர்ந்ததுதான் ஒரு ஸ்விங். இன்னும் உங்களுக்கு கிளீனான எக்ஸாம்பிள் கோல்டுல காட்டுறேன். இங்க தெரியும் பாருங்க பர்ஃபெக்டா. இங்க தெரியுதா? ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். லைன் சார்ட்ல மாத்தி பாருங்க. கொஞ்சம் குப்பை மாதிரி தான் இருக்கும், ஆனா அந்த வி ஷேப் தெரியுதா உங்களுக்கு? வியோ யூ ஏதோ ஒன்று. கைஸ் இவ்வளவுதான் கைஸ். Okay. அடுத்தது இங்க ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் ஸ்விங் லோ. லைன் சார்ட்ல மாத்தி பாருங்க, வி ஷேப். அடுத்தது இங்க இதுதான் எப்படி ஸ்விங் ஹை. ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் ஏ ஷேப் தெரியும். ஏ ஷேப். சேம் கோஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் இங்க இருக்கு. அப்ப இது எப்படி ப்ரோ ஸ்விங்? ஏ ஷேப். அடுத்தது இங்க ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். இவன் தான் எப்படி ப்ரோ ஸ்விங் லோ? வி ஷேப். இங்க ஃபர்ஸ்ட் கேண்டில், இங்க நடுவில் இருக்கவன் கணக்கிலே வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? ஏன்னா அதுக்கு பேரு இன்சைட். இந்த கேண்டிலுக்குள்ள மாட்டிக்கிட்டான். இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டிலுக்குள்ள இந்த கேண்டில் மாட்டிக்கிட்டான். ஸோ இவனை நம்ம கணக்கில் எடுக்க மாட்டோம். அப்ப இங்க என்ன யார் ஃபர்ஸ்ட் கேண்டில்? ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் வி ஷேப். புரியுதா? புரியுது. ஸ்விங் பாயிண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது ஈஸியா இருக்கா? சார்ட் இன்வெர்ட்ல இருக்கா? இன்வெர்ட்ல இல்ல, இது நார்மல் சார்ட்.
யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? இவ்வளோ நம்ம பார்த்ததெல்லாம் இல்ல bro. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். யூரோ ஜேபிஒய்னு ஒரு சார்ட் இருக்கும். ஈவனை நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு மற்ற பேரெல்லாம் ஈஸி. இப்ப ஈவெண்ட்ல வரேன். எங்க இருந்து வரணும்னா உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் கொடுப்போம். யாருக்காவது யூரோ ஜேபிஒய் ட்ரேடிங் வியூ அப்படியே சைட்ல ஓபன் பண்ணுங்க. ஃப்ரீ யூசர் ஓபன் பண்ணிட்டீங்களா? ரைஸ் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஓபன் பண்ணியாச்சு ப்ரோ. அதுல யூரோ ஜேபிஒய் 4 hour டைம் ஃப்ரேம் வச்சுக்கோ ப்ரோ. எவ்வளவு தூரம் ப்ரோ பின்னாடி போகுது? இந்த பாக்கேன் ப்ரோ. ப்ரோ ஜனவரி 2 2022 ப்ரோ. 2022 வரைக்கும் போதா? அப்போ ஓகே. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா டேஸ் டைம் ஃப்ரேம் டெய்லி உங்களோட எக்ஸ்டர்னல். இப்ப நீங்க மார்க் பண்ண போறதெல்லாம் 4 ஹவரோட இன்டர்னல். டெய்லி எக்ஸ்டர்னலா வச்சுக்கோ, 4 hour இன்டர்னலா வச்சுக்கோ. 4 hourல இங்க இருந்து மார்க் பண்ண ஆரம்பி. which means October 30, 2024. உனக்கு நான் இங்க வரைஞ்சே கொடுத்துறேன். இதுதான் உன்னோட ஸ்டார்ட் ஆஃப் த மூவ். லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, லோவர் லோ, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்க நடந்துச்சு. இப்ப எங்கெங்கெல்லாம் உனக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதோ அந்த இடத்துல அப்படியே அந்த டாட்டை போட்டு டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு மாத்திப்பாரு. அது ஒரு ஸ்விங் பாயிண்டான்றதை செக் பண்ண போறேன். ஸ்விங் பாயிண்டான்றதை எப்படி செக் பண்ணுவ? நீ வரைஞ்ச லோக்கு கீழே மார்க்கெட் ட்ரேடே ஆகக்கூடாது. அதுதான் உன்னோட எக்ஸ்டர்னல். சாரி, ஸ்விங் பாயிண்ட் தப்பா சொல்லிட்டேன். ஸ்விங் பாயிண்ட் 3 கேண்டில். எக்ஸ்டர்னல் உன்னோட டெய்லி எக்ஸ்டர்னலா வச்சுக்க போற, 4 hour இன்டர்னலா வச்சுக்க போற. புரிஞ்சுதா? கிளியரா? புரியுது. இப்ப இங்க இன்னொரு டவுட் வரும், இன்னொரு பெரிய கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். இங்க பாத்தீங்கன்னா இது லோ, இது ஹை, இது லோவர் லோ, இது லோவர் ஹை, இது லோவர் லோ, இது ஹையர் ஹை. ப்ரோ இப்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா ப்ரோ? நம்ம இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுக்கலாமா ப்ரோ? எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல நீ வெறும் இதை மட்டும் யூஸ் பண்ண போறது கிடையாது, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டையும் சேர்த்து யூஸ் பண்ண போற. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அடிக்கிறேன், 50% மார்க்கெட் வந்திருக்கான். ஓகே, அடுத்து இந்த லெக்குக்கு 50 மார்க்கெட் வந்திருக்கும். அடுத்து இந்த லெக்குக்கு 50, 50க்கு மேல மார்க்கெட் எல்லாமே 50-50 ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வரும். ஸோ ஆனா 50-50 ஃபில் பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த லெக்குக்கு 50 அடிச்சிருக்கானா? வந்திருக்கான். அப்ப இந்த இடத்துல எல்லாமே ப்ராப்பரா தான் நடந்திருக்கு. ஸோ அப்ப நீ இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா போட்டுக்கலாம். இதை நீ போட்டு, இதுக்கு பேர் வந்து வேற ஒண்ணு இருக்கு, லிக்விடிட்டி ஸ்வீப்னு ஒரு வார்த்தை இருக்குடா. அந்த கான்செப்ட் சொல்லி தரும்போது உனக்கு புரிஞ்சிடும். பரவாயில்ல, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இது போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாமே 50 ஃபில் பண்ணிட்டோம். அகைன் இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வருது. அடுத்த நிமிஷம் இங்க இன்னொரு புது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வருது. ஏன்னா இங்க ஹையர் ஹை வைக்கிறான், மறுபடியும் மார்க்கெட் ஹையர்ல வைக்கல, டேரக்டா போய் லோவர்ல வைக்கிறான். அப்படியே பிளாட் பண்ணிக்கிட்டே வர போறோம் ப்ரோ. புரிஞ்சுதா எப்படி பண்ணணும்னு? இங்கேருந்து இது வரைக்கும் தப்பாதான் பண்ணுவீங்க, பரவாயில்ல பண்ணுங்க. எனக்கு சார்ட் கிளீனா இருக்கணும். விச் மீன்ஸ் இப்ப நான் இந்த செக்மெண்ட் வரைய போறேன்னா, இப்ப என் சார்ட்டை பாத்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணல, சுருக்குல எதுவுமே பண்ணல. எனக்கு பெர்ஃபெக்ட்டா இந்த ஹைல இருந்து இந்த லோ வரைக்கும் கிளீனா தெரியுது. அப்போ முதல்ல இந்த செக்மெண்ட் வரைக்கும் பண்ணிட்டு அதை போட்டோ எடுக்க போறீங்க. ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணுவீங்க. அடுத்தது இந்த செக்மெண்ட் முடிஞ்ச உடனே அப்படியே தள்ளி அடுத்து இந்த செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இங்க இருந்து இது வரைக்கும். அடுத்து இந்த செக்மெண்ட் முடிஞ்ச உடனே அப்படியே அடுத்து இங்க ட்ராக், அடுத்து இங்க இருந்து இந்த செக்மெண்ட், அடுத்து இங்க இருந்து இந்த செக்மெண்ட், அடுத்து இங்க இருந்து இந்த செக்மெண்ட், அடுத்து இங்க இருந்தீங்க, இங்க இருந்தீங்க, இங்க இருந்தீங்க, இங்க இருந்தீங்க, இங்க இருந்தீங்க. புரியுதா? பண்ணிடுவீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த டேட்?
2024ங்களா? October 30, 2024. அக்டோபர். புரியுதா? ஓகே. யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண போறேன். இல்ல